Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம class 11 physicsல multiplication of vector by a scalar நம்ம இந்த டாபிக் பார்க்கலாம். Multiplication of vector by a scalar kinematicsல இருக்கு. இந்த டாபிக் என்னன்னா, இப்போ ஒரு வெக்டார் இருக்குன்னா அதை வந்து நம்ம ஸ்கேலாரோட மல்டிபிள் பண்ண நம்ம ஆல்ரெடி நம்ம அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார் பை அ ஸ்கேலார், இப்போ ஒரு வெக்டார் இருக்குது அதோட ஸ்கேலாரை நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ ஸ்கேலார் அண்ட் வெக்டார்னால் அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்கேலார்னால் என்ன, வெக்டார் என்னென்னு நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கோம். அதோட டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்துருக்கோம். ஸ்கேலாருங்கிறது டிபெண்ட்ஸ் ஒன்லி மேக்னிடியூட், வெக்டாருங்கிறது டிபெண்ட்ஸ் மேக்னிடியூட் அண்ட் ஆல்சோ அ டைரக்ஷன். ரெண்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா வெக்டார். மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஸ்கேலார் வந்து ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். டஸ் நாட் டிபெண்ட் தி டைரக்ஷன். அண்ட் இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஒரு ஸ்கேலாரையும் வெக்டாரையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா வெக்டார். அதுதான் ஒரு வெக்டார். இப்போ ஏங்கிற ஒரு வெக்டார் எடுத்தோம்னா இஸ் மல்டிப்ளைடு பை அ ஸ்கேலார். ஸ்கேலார் வந்து லாம்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏங்கிற வெக்டார் இஸ் மல்டிப்ளைடு பை அ ஸ்கேலார். இதோட ரிசல்ட் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு ரெண்டு வெக்டார் அண்ட் ஸ்கேலார் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோமா, ரிசல்ட் வந்து அனதர் வெக்டார், நம்மளுக்கு ஒரு வெக்டார் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ வெக்டார் மல்டிப்ளைடு பை அ ஸ்கேலார் ரிசல்ட் இன் அனதர் வெக்டார் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்கேலாரையும் வெக்டாரையும் மல்டிபிள் பண்ணும் போது அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு வெக்டார் கிடைக்கிது. இது வந்து ஸ்கேலார் அண்ட் ஸ்கேலார் லாம்டான்னு சொல்லுவோம். இன்டூ வெக்டாருங்கிறது ஏ வெக்டார் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதில் லாம்டா வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, இஃப் லாம்டா வந்து பாசிட்டிவ், இஃப் லாம்டா வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, அதாவது பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் ஜீரோவா, பாசிட்டிவ்னா என்னது, கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா நம்ம பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அப்போ கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா இதே தான் கிடைக்கும். லாம்டா இன்ட்டு ஏ வெக்டார். லாம்டா நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். ஏன்னா ஸ்கேலார் டிபெண்ட்ஸ் ஒன்லி மேக்னிடியூட் அண்ட் வெக்டார் வந்து மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்குது. இது மேக்னிடியூட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா லாம்டா ஏ வெக்டார். அண்ட் இஃப் லாம்டா வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதே லாம்டா ஏ வெக்டாருங்கிறதா இந்த ரிசல்ட் தான் கிடைக்கும். இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள காமன் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா, இது வந்து பாசிட்டிவாக, லாம்டா வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அலாங் த டைரக்ஷன் வந்து இருக்கும். அதாவது ஏ வெக்டார் என்ன இருக்குதோ, ஏ வெக்டார் அண்ட் லாம்டா ஏ வெக்டார் வந்து ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்கும். அதே இது, அதாவது இப்போ ஏ வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா லாம்டா ஏ வெக்டார் பாசிட்டிவாக, லாம்டா வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஏ வெக்டார் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா லாம்டா ஏ வெக்டாரும் இருக்கும். இப்போ லாம்டா நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இப்போ ஏ வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குது அண்ட் நெகட்டிவில் இருக்கும்போது டைரக்ஷன் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். நெகட்டிவ் லாம்டா ஏ வெக்டார் நம்ம எழுதிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ லாம்டா பாசிட்டிவாக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து சேம் டைரக்ஷன் வருது. டைரக்ஷன் வந்து சேம் அஸ் ஏ வெக்டார். லாம்டா ஏங்கிறது டைரக்ஷன் சேம் அஸ் ஏ வெக்டார். அண்ட் இதுக்கு வந்து நம்ம பார்த்தோன்னா லாம்டா ஏ வெக்டாரும் சரி ஏ வெக்டாரும் சரி இன்னும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லி இந்த நெகட்டிவ் சைன் நம்ம போட்டிருக்கோம். நெகட்டிவாக இருக்கும் போது இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து ஒன்லி மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகும், டைரக்ஷன் சேமாக இருக்குது. இதுக்கு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் போத்மே சேஞ்ச் ஆகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ வெக்டார் பை அ ஸ்கேலார்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்கேலார் அண்ட் வெக்டார்னு பண்ணும்போது நம்மளுக்கு இன்னொரு வெக்டார் கிடைக்குது. அதை நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஒரு வேளை ஸ்கேலார் அதாவது லாம்டா வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இது டைரக்ஷன் எப்படி இருக்குது நம்ம பார்த்தா போதும். இதுக்கு வந்து சேம் டைரக்ஷன், இதுக்கு வந்து சேம் டைரக்ஷன் அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். இதுக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அதாவது எது ஆப்போசிட்டில் இருக்குது, ஏ வெக்டாரும் சரி லாம்டா ஏ வெக்டார் இதுதான் ஆப்போசிட் ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அண்ட் ஏ வெக்டார் அண்ட் லாம்டா ஏ வெக்டார் ஆர் இன் சேம் டைரக்ஷன் இஃப் இட் இஸ் பாசிட்டிவ். ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். அதாவது ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸுங்கிறது நம்மளுக்கு என்னது, ஸ்கேலார், அண்ட் ஆக்சலரேஷனுங்கிறது நம்மளுக்கு வெக்டாருன்னு தெரியும்.
அப்போ மாஸுங்கிறது நம்மளுக்கு ஸ்கேலார் அண்ட் ஆக்சலரேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெக்டார். அதனால் நம்ம இப்படி டினோட் பண்ணுவோமா? அப்போ இது வந்து வெக்டார். ஆக்சலரேஷன்ங்கிறது நம்மளுக்கு வெக்டார் அண்ட் மாஸுங்கிறது ஸ்கேலார். இப்போ மாஸ் பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும். நெகட்டிவ் மாஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம், பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்னு சொல்லும் போது என்ன வரும்? நம்மளுக்கு ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்கும். இப்போ ஏ வெக்டார் எந்த டைரக்ஷனில் இருக்கும் அதுதான் நம்மளுக்கு எஃப் வெக்டாரும் இருக்கும். அதாவது அது எப்படி சொல்கிறோன்னா, ஏன்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ஒரு ஸ்கேலார் இன்ட்டு வெக்டார் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார் தானே கிடைக்குது. இது ரெண்டையும் பண்ணும்போது நம்மளுக்கு வெக்டாருங்கிறது என்னது? எஃப் வெக்டார் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ the direction of force வந்து is always in the direction of acceleration. ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸ் இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அதாவது லீனியர் மொமெண்டம் இருக்கு இல்லையா, பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி எம் இன்ட்டு வின்னு நம்ம சொல்லலாம். அது கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதே மாதிரி தான் வரும். பாசிட்டிவில் தான் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. மாஸ் வந்து அதாவது ஸ்கேலர் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ், ஸ்கேலார் பாசிட்டிவ், ரெண்டு இதோட டைரக்ஷனும் சேமாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ லீனியர் மொமெண்டம்ங்கிறது பி டினோட் பண்ணுவோம். பிங்கிறது பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி வெக்டார்னு இருக்குது. அப்போ விங்கிறது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெலாசிட்டி, வேறு எதுவும் வெலாசிட்டி. இப்போ எம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸ்கேலார், அண்ட் வி வெக்டாருங்கிறது நம்மளுக்கு இது வந்து வெக்டார்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ ஒரு மாஸ் பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு டைரக்ஷன் வந்து ஆஃப் லீனியர் மொமெண்டம் வந்து ஆல்வேஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெலாசிட்டி எந்த டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் நம்மளுக்கு லீனியர் மொமெண்டமும் இருக்கும். அதை நம்ம பார்த்தோம் இல்லையா, மாஸ் அதாவது ஸ்கேலார் இன்ட்டு வெக்டார் நம்மளுக்கு பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது? நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு வெக்டார், ஸ்கேலார் இன்ட்டு வெக்டார் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது இன்னொரு வெக்டார். அந்த வெக்டார் தான் நம்மளுக்கு லீனியர் மொமெண்டம். இந்த லீனியர் மொமெண்டம் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் இந்த இதுவும் இருக்கும். ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு ஸ்கேலார் வந்து பாசிட்டிவ். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதாவது என்னென்னா, அதாவது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ, அதாவது எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு இ வெக்டார். கியூங்கிறது என்னென்னா சார்ஜ், கியூங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜுன்னு வரும். இது வந்து கியூ, எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து கியூ. அப்போ இது வந்து எலக்ட்ரிக் சார்ஜ்னு எழுதிக்கலாம். எலக்ட்ரிக் சார்ஜ், கியூங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜ். அப்போ கியூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கேலார்னு தெரியுமா? எலக்ட்ரிக் சார்ஜுங்கிறது நம்மளுக்கு ஸ்கேலார். ஈங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது வெக்டார் நம்மளுக்கு. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது வந்து வெக்டார். அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், வெக்டார் அந்த சிம்பிள் இருக்கு இல்லையா. அப்போ இ வெக்டாருங்க நம்மளுக்கு வெக்டார்னு தெரியும். அண்ட் கியூங்கிறது நம்மளுக்கு ஸ்கேலார், கியூங்கிறது வேறு இதில் எலக்ட்ரிக் சார்ஜ். இப்போ நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சார்ஜ் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் இல்லையா. பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னு நம்ம சொல்லுவோமா? அப்போ சார்ஜ் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கு இல்லையா, சார்ஜ் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம் இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். அப்போ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அலாங் த டைரக்ஷனில் இருக்கும். இ வெக்டர் எந்த டைரக்ஷனில் அதே டைரக்ஷனில் தான் நம்மளுக்கு எஃப் வெக்டாரும் இருக்கும். இப்போ டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு நெகட்டிவில் இருந்துச்சுன்னா, மைனஸ் ஸ்கேலார் வந்து நம்மளுக்கு நெகட்டிவில் இருக்கும்போது இ வெக்டர் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எஃப் இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா. that if it is positive, f vector is correspondingly either in the direction of e vector or இது வந்து நெகட்டிவாக இருக்கும்போது ஆப்போசிட் டு த இ வெக்டார். எஃப் வெக்டார் இஸ் ஆப்போசிட் டு தி இ வெக்டார் இஃப் இட் இஸ் நெகட்டிவ். இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு இ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி வெக்டார் அண்ட் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ வெக்டார். இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார் பை ஸ்கேலாருங்க இந்த டாபிக் புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.